குடிங்கண்ணா 1500 கொடுங்க. பின்ன 1500 கொடுங்க. பெரியப்பான்னு அப்படி ஃப்ரீயா வாங்கி போலாம் பாத்தீங்களா? அதான் 1500 கொடுங்க. ஒரு ஒரு பழத்தை நசுக்கிருக்கீங்க, இதை பிதிக்கிறீங்க, என் மனசை காயப்படுத்திருக்கீங்க. நானே என்ன பண்ணுவேன், இதெல்லாம் கீழே போட்டு நீங்க போட்டு சொல்லுவேன். பாருங்க, இதெல்லாம் கீழே போட்டுருவேன். எது கீழே போட்டீங்க எல்லாத்தையும்? காயம் இறக்கி எல்லாத்தையும் பார்க்கணும், பழங்கள்லாம் அடிக்க வைக்கணும்னா ஒரு ஆள் எவ்வளவுதான் பாருங்க. போன ஆள் போனா வந்தாங்க. புரியல. வாங்க வாங்க வந்தீங்களா, பாக்க வந்தீங்களா? வாங்க. நிறைய பேர் அங்க இருந்து பாத்துட்டு போயிடுறாங்க. மாங்காய் இருக்கா? சரி சரி, பாருங்க பாருங்க. முருங்காய் அது 10 ரூபா. ஆமா. இல்ல கோவப்படலன்னா ஆளு சாப்பிட போனா வரதுக்கு ஒரு ஆள் எவ்வளவு கஷ்டப்படுறது. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அதம்மா அப்பப்போ வந்து சாப்பிட போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுறாங்க. ஆமா, சாப்பிட்டுன்னா இப்ப நம்ம ஒரு ஆள் என்ன பண்றது சொல்லலாம். காய வர கட்டணும் வரவங்களுக்கு வரவங்களுக்கு பதில் சொல்லணும். சரி என்ன சரிண்ணா சரிண்ணா பாருங்க என்ன வேணும். கேரட்டு எடுங்க எடுங்க, நான் சொல்றேன் எடுங்க. எத்தனை கிலோ? எதுக்கு நசுக்கிறீங்க? ஐயா ஏன்னா வரவங்க நசுக்கி பிதிக்கி இப்படி உடைச்சு இப்படி மென்னு இப்படி கசக்கி இங்க பாருங்க, இப்படி இப்படி கீழே போட்டா இந்த ஏன் நசுக்கி போட்டீங்க? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அதான் சாப்பிட போயிருக்காங்கண்ணா அவங்க. அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். சாப்பிட போய் அப்ப எப்படி நான் ஒரு ஆள் எவ்வளவு கஷ்டப்படுறது சொல்லுங்க. வரவங்க எல்லாம் இது என்ன அது என்ன அதெல்லாம் தடையை பார்த்துட்டு போயிடுறாங்க. மாங்காய்ல கையை அப்படி கிடையாதுண்ணா. இப்ப நீ கை வச்சு நெகெல்லாம் பட்டு டிசீஸ் ஆயிடுது மாப்பிள்ளைக்கு. கொடுங்க நல்லா இருக்கு. அப்படி கிடையாது, வாங்கின அது இந்தியன் முட்டை வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்குது ஆப்பிரிக்கா முட்டை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆள் இல்லண்ணா. இல்ல அப்படி இல்ல, கரெக்ட்னா ஆள் இல்ல. சரி ஆள் இல்ல, வேற என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அரை கிலோ இருக்குண்ணா. எடை ஆனா அரை கிலோ மிஷின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்க முடியுமா? அது கரெக்டா இருக்கும். போட்டு தெரியும். கம்மியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதிகமா இருந்தா ஒரு 10 ரூபாய் குடுத்துறீங்களா? நீங்க எனக்கு காசு கம்மி பண்ணிடுறீங்களா? ஆனா கரெக்டா இருக்கும். இது தெரியுது. வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போடுங்க 1/2 கிலோ. வெண்டைக்கானா? அது போடுவா. இதுல போடு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ அப்படி வரட்டும். ஏன் இந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க? எப்படி கஸ்டமர் வருவாங்க? ஐயா வியாபாரம் பண்றது சரி. யாருண்ணா கஸ்டமரு? நான் தான் கஸ்டமர். இல்ல வர கஸ்டமர்லாம் ஒண்ணு இங்க தடவுறாங்க, இல்ல பாருங்க பெசைறாங்க, ஏதாவது ஒன்று பாருங்க எல்லாம் பிச்சு போறாங்க, வாங்க மாட்டாங்க. சரி நீங்க இப்படிதான் எப்படி வருவாங்க கஸ்டமர்லாம்? எனக்கு வாடகை வேணாம், நீங்க வச்சுக்க தேவையில்லை. வேணாமா? வேணாம் எடுத்துட்டு வேணா. இப்ப என்ன பண்றது? எப்படி நீங்க வந்து இங்க நோண்டிட்டு மூக்கலாம் வந்து கை வச்சுட்டு வேணா பேசி போடுறது? முருங்க ஆனா இது எடுத்ததெல்லாம் இப்ப திருப்பி வச்சா அப்புறம் என்ன பண்றது? என்ன கட்டி பிடிச்சு பேசுவாங்க நாங்க. நீங்க கேளுங்க வாட்டி சொல்றேன் கேளுங்க, கரெக்டா சொல்றேன். கத்திரிக்காய் நான் சொல்லிட்டேன். இது கத்திரிக்காய் அது வந்து சொல்றீங்க, கம்மியா போடுறீங்க.
எப்படி வாங்குறது? சரி நீங்க எடுங்க, சரி எடுங்க எடுங்க, நல்லதா பாத்து. சரி அண்ணா சரி கோவப்படாதீங்க, எடுங்க எடுங்க. நாளைக்கு அந்த அம்மாட்ட வந்து பாத்துக்கிறேன். இல்ல நீங்க எடுங்க, கோவப்படாதீங்கண்ணா. அந்த அம்மா வந்து வாங்கிக்கிறாங்க. சரி நான் எக்ஸ்ட்ரா போட்டு தரீங்க, நாங்க எடை போட்டு தரேன். இல்ல தேவையில்ல, இவ்வளவு நீங்க பேசுறது நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். அந்த அம்மாட்ட வந்து வாங்கிக்கிறேன். நீங்க பரம்பரை விரோதி மாதிரி பேசாதீங்கண்ணா, எடுங்க. நான் பேசிட்டே ஆகணும். நீங்க அந்த மாதிரி பேசினா ஒரு கஷ்டம். நீங்க பேசி ஆகணும், அந்த மொனையில சேர்த்து போட்டு தரேன், மைக் வச்சு பேசுங்க ஜாலியா. சரியில்லை. நான் அந்த அம்மா சொன்னேன், நான் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். அவங்ககிட்ட சொல்லுவீங்க தானே நான் சொன்னதெல்லாம்? நான் சொல்லுவேன். என்ன நம்ம இந்த மாதிரி எதுவும் பண்ணாக்கா அப்புறம் எப்படி கஸ்டமர் வருவாங்க? நாளைக்கு எப்படி வியாபாரம் ஆகும்? டென்ஷன்ல சொல்லிட்டேனா? டென்ஷன்ல எப்படி சொல்றீங்க? ஒரு கஸ்டமர் கடைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஒரு டென்ஷன் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க டென்ஷன் எடுத்தா நான் டென்ஷன் ஆவறேன். பக்கத்துல பிரஷர் மாத்திரம் வாங்கி தரவா? என்ன தேவை? ஒண்ணு வேணாம். கோவப்படாதீங்க, என்ன கோபப்படாதீங்க, பொறுமையா இருங்க, என்ன பொறுமையா இருங்க, வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க, ஐயா நீங்களே என்ன நீங்க இல்ல, அவன் கரெக்டா தான், அவன் கரெக்டா வியாபாரம் பண்ணுவான், கஸ்டமர் கரெக்டா பேஸ் பண்றான். நீங்க இந்த மாதிரி பேசினா அப்புறம் எப்படி? ஏன் மாதிரி பேசுறீங்க? அப்புறம் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? சரி சரி கோவப்படாதீங்க, கொடுங்க. சரி எவ்வளவு வேணும் வெண்டைக்காய்? சொல்லுங்க, அரை கிலோ கொடுங்க. 1/2 கிலோ போடவா? இந்த சின்ன பையன் தெரியாம பேச விடுங்க, அவரு சொல்லாதீங்கண்ணா, அது சொல்லாதீங்கண்ணா, நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். பேசக்கூடாது. சரி மன்னிச்சுக்கங்க, கொடுங்க. 1/2 கிலோ போதுமா? நீங்க உடச்சு போறீங்க, அது தப்பு இல்லையா? அது தவறு. நான் உடச்சுதான் போகணும், நான் தான் உடச்சு பார்க்கணும். நீங்க உடைக்கிற, நான் உடைக்க கூடாதுண்ணே. இல்ல, நீங்க உடைக்கூடாது. என்ன இது புரியல எனக்கு. நான் வேலை செய்யறேன், நான் உடைக்க கூடாது, நீங்க உடைக்கலாமா? நீங்க உடச்சுட்டு நான் உடச்சுன்னு சொல்றீங்கன்றீங்க. சரி நான் உடைச்சு சொன்ன திட்டுவாங்களா என்ன? திட்டாங்களா? நீங்க தான் தப்பா அந்த இது எடுத்துக்கணும். எனக்காக பழி ஏத்துக்க மாட்டீங்க. நான் எடுத்துதான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தேவைன்னா தான் நான் உடச்சு பார்ப்பேன். பார்க்கும் போதே தெரியும். நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, கோவப்பட்டா அப்புறம் எப்படி நான் இப்ப நீங்க உடைச்சீங்கன்னு சொல்லணுமா, நான் உடைச்சேன்னு சொல்லணுமா? நீ உடச்சீங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? சரி தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிச்சு சொல்லுவோம். சரி, நான் கேட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன், தெரியாம கீழே உடைஞ்சு விழுந்துருச்சு, சரி, அந்த அண்ணன் தெரியாம மிதிச்சிட்டாருன்னு சொல்லிடுறேன். சரி, அந்த மாதிரி இன்னொரு ட்ரிப் கஸ்டமர் கிட்ட பண்ணாதீங்க, தப்பு. அது அவங்களுடைய அந்த அம்மாவோட வியாபாரம் தான் அவங்க கிட்ட. சரி சரி எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம், இப்படி பண்றீங்க. சரி பண்ணாதீங்க. பண்ண மாட்டேன். அவங்க வந்து நீ வாங்கி சொல்லிட்டுங்க. அதை விட்டுட்டு இதையாக உடச்சு பாக்குறீங்க, அதையாக தொட்டு பார்த்து உடச்சு பார்த்தா தான் தெரியும், தொட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த பொருளும். சும்மா அப்படியே பார்த்து இந்த மாதிரி கண்ணாடி நல்லது சொல்ல ஆள் இல்லை எனக்கு. சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல வளர்ந்துட்டேன், நல்லது சொல்ல ஆள் இல்ல. சொல்றேன்ல, தெரிஞ்சுக்குங்க. ஒரு பொருள் எனக்கா எடுத்துதான் பார்ப்பாங்க கையில, எடுத்து பார்த்தா ரேட். இந்த மாதிரி ஒரு பெரியப்பா ஒருத்தர் இருந்தாருண்ணே, என்ன ஆனாலும் தெரியல, திருவிழாக்கு போனாரு காணாம போயிட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லதெல்லாம் சொன்னாருண்ணே, நல்லது சொல்றேன். திடீர்னு காணாம போயிட்டாரு. அதை நான் காணாம போயிட்டு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லல, எங்க பெரியப்பா மாதிரியே இருந்துச்சு, அதனால பாசத்துல சொன்னேன். பெரிய சொல்றாங்க, எடுத்துக்கேன். சரி நான் எடுத்துக்கேங்க. நம்ம உங்களை நீங்க மாத்திக்கணும். இது கடை வாங்களேன், நீங்க ஒரு நிமிஷம் வாங்களேன், ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் கோவப்படுறீங்க? பெரியப்பா மாதிரி இருக்கிறதா நான் பாசமா சொன்னேன். பேசுறது சரி கிடையாது. கடை நீங்க வியாபாரம் பண்ற மாதிரி தெரியும். சரி நான் அண்ணனே சொல்லிக்கிறேன். இப்ப பெரியப்பா வேணாம், அண்ணன் வச்சுக்கலாம். பிடிங்கண்ணே, 1500 கொடுங்க. பின்ன 1500 கொடுங்க. பெரியப்பா அப்படி ஃப்ரீயா வாங்கி போலாம் பாத்தீங்களா? ஃப்ரீயாவே வாங்கலையே, ஃப்ரீயாவே நீங்க தர வேணாம். ஏன் அதான் 1500 கொடுங்க. ஃப்ரீயாவே ஒரு ஒரு பழத்தை நசுக்கிருக்கீங்க, இதை பிதிக்கிறீங்க, என் மனசை காயப்படுத்திருக்கீங்க. கடை இப்ப நானே என்ன பண்ணுவேன், இதெல்லாம் கீழே போட்டு நீங்க போட்டுன்னு சொல்லுவேன். இதை பாருங்க, இதெல்லாம் கீழே போட்டுருவேன். எது கீழே போட்டீங்க? எல்லாத்தையும் நான் போட்டேன், நீங்க தான் போட்டீங்க. நான் சொல்லுவேன், நீங்க தான் போட்டீங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லிக்கிறேன் அந்த அம்மா கிட்ட. என்ன சொல்லுவீங்க? நான் பண்ண முடியும், நான் அதெல்லாம் பண்ண முடியும். நான் சொல்லுவேன், வெண்டைக்காய் நசுக்கிட்டாரு, இதெல்லாம் பாரு கீழே போட்டாரு, இதெல்லாம் பிசைஞ்சிட்டாருன்னு சொல்லுவேன். அது நீங்க தான் பண்ணுவீங்க. கேமரா கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருவேன் நான் இப்போ. அது பார்த்தாதான் தெரியும். வேணா அவங்க வியாபாரம் வேணுமா, அவங்க மட்டும் அந்த அம்மா எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எடுத்து வச்சுக்க. சரி அதான் ஒரு நிமிஷம் வாங்க அண்ணா, ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் வாங்கினேன், அண்ணா ஒரு நிமிஷம் வாங்கினேன். ஒரு மனசாட்சி இல்லாம கீழே கூட்டு போய் எடுத்து வச்சு. நான் போட்டேன், நீங்க தான் போட்டீங்க. நான் போட்டேன் என்ன சாட்சி? இப்போ யார் சாட்சி? யார் சாட்சி? மனசாட்சி தான். யார் சாட்சி தான்? மற்ற கடவுள் தான் சாட்சி. நீங்க போட்டீங்களா, நான் போட்டேன். ஏன் அவர்கிட்ட கொடுத்துறீங்க? சாட்சி இருக்காங்க, சாட்சி. சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடல, நீங்க கேட்டதுக்கு பதில் அவ்வளவுதான். சாட்சி மனசாட்சி பயங்கரமா பேசுறீங்களா? சாட்சி யார் சாட்சின்னு கேக்குறீங்க? பாத்துருக்கேன், கடை போட்டு தான் சாட்சி. இப்ப இந்த ஆப்பிள கடிச்சிட்டு நீங்க கடிச்சா சொல்லிட்டா அதுக்கு அவர்தான் சாட்சி. சாட்சி வேற யார் சாட்சி? மனசாட்சி, கடவுள் சாட்சி, அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா, கிரேட்ண்ணா.
ஒரு 1500 கொடுங்க. இல்ல அண்ணா அண்ணா நான் கடையில வேலை செய்யல வருஷம் வருஷம். நீ கடையில வேலை செஞ்சா கூட நீங்க அணுகுமுறை பேச தேவையே கிடையாது. கடையில பொருளே வேணாம். இல்ல 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 அதாவது இங்கே நான் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். ஆரஞ்சு டைம்ல யூடியூப் சேனலு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு.